இங்க பாரு. என் செல்லம், என் பட்டுக்குட்டி, என் தங்க குட்டி, என் செல்லம், நீங்க என் பட்டுக்குட்டி. என்னடா குட்டி? என் தங்க குட்டி சிரிக்கிறீங்களா? என்னடா அம்மா? என்ன அம்மா வேணுமா? அம்மா சமையல் கட்டுல இருக்கா. பூமிகா, குழந்தை அழுவுது, நீ போய் குழந்தைய சமாதானப்படுத்து. சமையல் வேலை நான் பாக்குறேன். ஐயோ இல்லத்த, மச்சான் என்ன சொன்னாரு தெரியுமா? நானே குழந்தைய பாத்துக்கிறேன், குழந்தை அழுதா நானே சமாதானப்படுத்துறேன், நீ அரண்டு ஓடி வர வேணான்னு சொன்னாரு. அவன் அப்படிதாம்மா சொல்வான். நீ போய் சமாதானப்படுத்து போ. அத்தை சமையல் வேலையை நான் பாத்துக்கிறேன் போ. ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கு. அச்சச்சோ, செல்லக்குட்டி ஏன் அழுறீங்க? அழக்கூடாது. அப்ப பாரு, அப்ப பாரு. ஐயோ தங்க குட்டி, மச்சான் மச்சான் குழந்தைய கொடுங்க. ஏன் இப்படி அழ வைக்கிறீங்க? இங்க பாருங்க. தங்க குட்டி. இல்ல பூமிகா, இனிமே நான் யாரையுமே அழ வைக்க மாட்டேன். உன்னை, நம்ம பாப்பாவை, அம்மாவை, அப்பாவை, எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்க போறேன். என்னடா 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 சொல்லும். இன்னைக்கு பூரா என் மகளை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி சரி, குழந்தை என்கிட்ட இருக்கட்டும். கொஞ்சுங்க மச்சான், நல்லா கொஞ்சுங்க, ஆசை தீர கொஞ்சுங்க, சரியா? இப்ப எப்படி கொஞ்சறேன்னு பாரு. ஓ என்னம்மா? என் தங்க வசந்தா எங்க கூடவே தங்கி இருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல வசந்தத்தை தா. ஏய் கவிதை எப்படி? மச்சான் நீங்க டாக்டர் தானு பார்த்தா நல்ல கவிஞராவும் இருக்கீங்க போல. அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு, அங்க பாரு. என்னடா வசந்தா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியாண்ணா? என்னடி நீ இட்லி, சாம்பார், சட்னி, கார சட்னி, மிளகா பொடி இதெல்லாம் தனித்தனியா ரெடி ஆயிடுச்சான்னு கேட்க முடியும்? நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் எல்லாமே ரெடி தான். அப்போ சாப்பிட கூப்பிடலாமா? ஓ மதன், டிஃபன் ரெடிடா. மச்சான் அத்தை சாப்பிட கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். குழந்தைய கொடுங்க. ஓ இந்தா முதல்ல குழந்தைக்கு பசியாத்து, அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வா. சரி. ஓ என்னம்மா பசிக்குதா? பசிக்குதா சொல்லத்துக்கு? வாடி 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 வா. வாமா வாமா வாடா. உட்கார் மதன். இந்தாங்க. உட்கார் பூமிகா. உட்காருமா. உட்காரு. உட்காருமா. அத்தை நீங்க உட்காருங்க அத்தை, நான் பரிமாறுறேன். நீ உட்காருமா. உட்காரு. உட்காருமா. உட்காருன்னு சொல்றேன்ல, நீ உட்காரு. உட்காரு. பூமிகா, உன்னை உட்கார வச்சு என் கையால பரிமாறணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா. நீங்களும் உட்காருங்க அத்தை, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. பரவாயில்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். எனக்காக சரின்னு சொல்லுங்க அத்தை. வசந்தா, மருமக பிரியமா சொல்லும்போது நீ உட்கார்ந்து சாப்பிடு. இந்தா. இட்லி எடு. இந்தாங்க மாமா. முதல்ல என் பொண்டாட்டிக்கு. நானும் முதல்ல. போதும், அவங்ககிட்ட கொடுமா. என்னோட அன்பு பொண்டாட்டிக்கு வைக்கிறேன். செல்லகுட்டி நல்லா சாப்பிடுறா. ஐயோ போதும் போதும் போதும். இது உங்களுக்கு, இது எனக்காக. சாப்பிடுங்க. இந்த சட்னி போடு. மதன், இந்த மாதிரி நாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன்டா. அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சுடா. டேய்
என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்னால தாங்க முடியலடா. தப்பு தப்பா யோசிச்சு நம்ம குடும்ப சந்தோஷத்தையே நானும் மதனும் தொலைச்சிட்டோம். அப்பாடா, இனிமே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஓகேயா? சாப்பிடு 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 சாப்பிடு. எல்லாத்தையும் அத்தை தான் செஞ்சாங்க. ம். அப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் அப்படியே ஃபேமிலியா கிளம்பி சினிமாக்கு போறோம். என்ன சொல்றீங்க? எனக்கு சம்மதம். சந்தோஷமா போலாம். வசந்தா, நீ என்ன சொல்ற? இல்லங்க, நாம எல்லாரும் இன்னொரு நாளைக்கு ஒன்னா சேர்ந்து போய்க்கலாம். இன்னைக்கு மதனும் பூமிகாவும் சேர்ந்து போட்டோம். தியேட்டர்ல அவங்க 2 பேரும் சுதந்திரமா உட்காந்து சங்கோஜம் இல்லாம படம் பார்க்கட்டும். ஆமா வசந்தா, நீ சொல்றதும் சரிதான். மதன், நீயும் பூமிகாவும் மட்டும் படத்துக்கு போறீங்க. சரிப்பா. சாப்பிடுங்க. வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்படியே வை, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கையெழும்பிட்டு கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொன்னல, போ. அத்தை, அந்த பிளம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவரு வந்துடுறேன்னு சொன்னாரு. சரியா? சரிம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நீங்க கிளம்புங்க. போயிட்டு வரேன் அத்தை. வசந்தா, நீ நானும் வேற தியேட்டருக்கு போலாமா? ஐயா, ஆசையை பாரு. அட, வெக்கத்தை பாரு. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. சாப்பிடு. எப்படி? மச்சான், ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏய், டைம் ஆகுது, நம்ம கிளம்பணும். எங்க போற நீ? இல்ல, நான் போய் மைனா மாதிரி Dress போட்டு வந்துடுறேன். ஏய், ஏன் அப்படி சொல்ற? அதானே உங்களுக்கு பிடிக்கும். நீங்க அதானே ஆசைப்படுவீங்க. இதோ இந்த மாதிரி சேலை இதெல்லாம் போட்டா இந்த சேலையும் கொண்டையும் பாருன்னுவீங்க. அதான் சொன்ன மச்சான். பூமிகா, மாடர்னா ட்ரெஸ் பண்றது தான் ஒரு பொண்டாட்டிக்கு அழகுன்னு நான் நினைச்சது முட்டாள்தனம் மட்டும் இல்ல, மூடத்தனமும் கூட. அதெல்லாம் வேணாம் பூமிகா. நீ இப்படியே இதே ட்ரெஸ்ல வந்தாலே போதும். நீ நீயாவே இயல்பாரு. அதை தான் நான் ரசிக்கிறேன். பாப்பலாம். மச்சான், நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, இருங்க, நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுறேன். அத்தை, நான் போய் பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. எழுந்தா நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இல்ல அத்தை, போயிட்டு வாமா, சந்தோஷமா போயிட்டு வா. போயிட்டு வரேன். வரேன் அத்தை. அப்பா, வாங்கப்பா, இங்க எல்லாருமே போலாம். டேய், போடா. போயிட்டு வந்துடுமா? வசந்தா, நம்ம மகனை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்ன பூமிகா அப்படி பாக்குற? இல்ல, பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேன் மச்சான். நானே இந்த பழைய சம்பவம் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு அதை நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் மறந்துரு.
பூமிகா ஆ? நான் ஏடிஎம்ல போய் கொஞ்சம் கேஷ் எடுக்கணும். நான் இப்போ வண்டியை நிப்பாட்டுறேன். நீ ஒரு 5 நிமிஷம் கார்லயே வெயிட் பண்றியா? சரி மச்சான். எங்க இந்த ஏடிஎம்? தோ இங்கதான், போயிடலாம். சரி சரி. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். வண்டி எடுமா. ஏமா திருப்பத்துல ஒரு வண்டியை எப்படி நிறுத்தணும்னு தெரியாது? உடனே எடுமா வண்டிய. ஏமா டிராபிக் ஜாம் ஆகுற மாதிரி இப்படியா நிறுத்துறது வண்டிய? வண்டி எடுமா சீக்கிரம். சாரி சாரி சாரி. வண்டி எடுக்க போறியா இல்லையாமா? நான் ஏர்போர்ட்டுக்கு போகணுமா? ஏமா டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுமா, வண்டி எடுமா ஃபர்ஸ்ட் நீ. ஐயோ என்ன பண்றது? மச்சான் வரதுக்குள்ள நம்மளே கார் எடுத்து ஓரம் கட்டிடலாமா? வேணாம் வேணாம், நம்ம கார் ஓட்டுறது மச்சானுக்கு தெரிஞ்சா நம்ம மைனான கண்டுபிடிச்சிருவாரு. எடுமா வண்டிய. அவரை பார்த்தா மந்திரி மாதிரி தெரியுதுமா, லைசன்ஸ் காலி பண்ணிடுவாங்க. வண்டி எடுமா முதல்ல. எந்த இடத்துல நிறுத்தணும்னு தெரியாது. தண்ணியில நிறுத்துவேன். ஓகே ஓகே சாரி. போமா போ, சீக்கிரம் போ. சீக்கிரம் எடு. வண்டி இங்க தானே விட்டோம். மச்சான் வாங்க. போலாம் வாங்க மச்சான். வாங்க மச்சான். மச்சான் ஏடிஎம்ல பணம் எடுத்தாச்சா? அது இருக்கட்டும். நான் கார் அங்கதான் நிப்பாட்டி இருந்தேன். கார் எப்படி இங்க வந்தது? அது வந்து நீங்க காரை ஓரமா நிறுத்தாம நடுவுலயே நிறுத்திட்டு போயிட்டீங்களா? வண்டியில போறதுக்கு வழி இல்லாம அப்படியே டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஆமா, அப்புறம் எல்லாரும் கார் எடுக்க சொல்லி ரொம்ப கத்துனாங்க. அதான் நானு. அப்படின்னா உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? என்ன வச்ச நீங்க? இல்ல, எனக்கு தான் கார் ஓட்ட தெரியாதுல்ல. அது ஒரு அண்ணன் போயிட்டு இருந்தாரு, அவரை கூப்பிட்டு காரை ஓரமா நிப்பாட்ட சொன்னா அவர் தான் இங்க நிப்பாட்டினாரு. சரி சரி ஓகே வா. ஷோக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போணும். உட்கார், கார்ல ஏறு. போலாமா? பூமிகா,
நீ காரோட்ட கத்துக்கிறியா? ஐயா காரா வேணாம் மச்சான். பயப்படாத. தோ இப்ப நான் ஏடிஎம் போக இறங்கினேன். கார் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில நீ காரோட்ட கத்துக்கிட்டா நல்லது தானே? சரிங்க மச்சான், உங்க ஆசை எதுவோ அதுபடியே நடந்துக்கிறேன். இல்ல பூமிகா, உன் ஆசை எதுவோ அதுபடி நடந்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, நம்ம இப்ப நேரா தியேட்டருக்கு போறோம். சரியா? சரி. பூமிகா, நீ இங்கே இரு, நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன். சரி. अरे हे नमस्ते मैम। परवीन, कैसे हो तुम? मैं बहुत अच्छी हूँ। अच्छा, अरे तो कैसे इधर? मेरे बॉयफ्रेंड के साथ फिल्म देखने। बॉयफ्रेंड? अच्छा अच्छा। सो मदन सब कहाँ है? हाँ, अबे टिकट के लाने के लिए अंदर गए हैं। ओह अच्छा। अब परवीन, मेरा हस्बैंड आ गया. நான் தான் மைனான்னு காட்டிக்காத. हाँ ठीक है। ஹேய் பர்வீன், என்ன இங்க நிக்கிற? மதன் சாப், மைனா மேடத்துக்கு மாறி வேஷம் போட்டு பார்த்து கூட்டு வந்திருக்கீங்க. ஐயா, மைனா மேடம் வேற எனக்கு தெரியாத மாதிரி ஆக்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை சார், நான் ஹிந்தியில பேசினா திருத்துன்னு முழிக்கிறாங்க. பர்வீன், இது மைனால என் வைஃப் பூமிகா. ஓ அச்சா அச்சா. வணக்கம். வணக்கம். இவளுக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது. இன்ஃபேக்ட் தமிழை தவிர இவளுக்கு வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஓ அச்சா. பூமிகா, இவங்க பேர் பர்வீன். அந்த ஓடி பண்ணல மைனா அவகிட்ட அசிஸ்டண்டா இருந்தாங்க. ஓ அப்படியா? சரி சரி. மச்சான், அப்படின்னா இவங்க உங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருப்பாங்கல்ல? இவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுங்க. கொடுங்க. கொடுத்துட போச்சு. இந்த பர்வீன். बहुत शुक्रिया, जाती हूँ मैम, बाय। வாங்க. மச்சான், டிக்கெட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். டைம் இருக்கு. சரி நீ வா, போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம். அர்ச்சனா, ஏம்மா ஏம்மா அழற? பெத்த குழந்தைய பிரிஞ்சு வேதனையில வெந்துட்டு இருக்க என்னால
எப்படி அத்தை அழாம இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சோலையம்மா தான்மா. அவளை சும்மா விடக்கூடாதுமா. நம்ம பெத்த பிள்ளை நாம தூக்க போனா அவ என்னடான்னா நம்ம கிட்டே ஆதாரம் கேக்குறாளேம்மா. சொந்த வீட்டுக்காரங்கிட்ட வாடகை வீட்டுக்காரன் இது ஏன் வீடுன்னு சொல்ற மாதிரி இருக்குமா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? உங்க பையன் தானே. அவர் என் குழந்தைய தூக்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு இருந்தாருன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அத்தை? என்னம்மா பண்றது? அவனும் பிள்ளைய தூக்கி கொடுத்துட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காம்மா. அவன் மட்டும் என்ன சந்தோஷமாவாமா இருக்கா? பாவம் குழந்தைய பிரிஞ்ச துக்கம் தாங்க முடியாம அவனும் அழுதுகிட்டு தாமா இருக்கான். அவர் செஞ்ச தப்புக்கு இப்ப எல்லாரும் சேர்ந்து அழ வேண்டியதா இருக்கே. இவ்வளவு நாளும் ஏன் குழந்தைன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப ஏன் குழந்தைன்னு தெரிஞ்ச அப்புறம் என்னால பிரிஞ்சு இருக்க முடியல அத்தை. என் குழந்தை அழுதுதா, சிரிச்சுதா, தூங்கிச்சா, சாப்பிட்டுச்சான்னு, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு என் மனசு குழந்தைய பார்க்கணும்னு ஏங்குது அத்தை. இனிமேலும் அந்த குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. சோலையம்மா திட்டம் போட்டுதான் காய நகர்த்திருக்கா. அவகிட்டேந்து முதல் வேலையா என் குழந்தைய நான் மீட்டெடுக்கணும். முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு இது காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். என் குழந்தைய நான் மீட்டெடுக்கணும். கண்டிப்பா நடக்குமா அது? நீ வேணா பாரு, நம்ம வீட்டுல சுபஸ்ரீ சிரிக்கிற சத்தம் சீக்கிரமே நமக்கு கேக்குமா? அந்த நாள் கூடி சீக்கிரம் வரத்தான் போகுது. நீ பாத்துக்கிட்டே இரு. ஆமாம்மா, அந்த நாள் வெகு தூரத்துல இல்ல. அம்மாடி, நேரம் ஆயிடுச்சு, போய் படுத்துக்கமா. இல்லத்த, என் குழந்தை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு பசி தூக்கம் எதுவுமே கிடையாது. என் நினைப்பெல்லாம் குழந்தை மேலதான் இருக்கு. நீங்க போய் படுங்க அத்தை. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.